ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு நாஜில் ஸ்நேகிதி பூமா. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் பிரியாணி. இந்த எக் பிரியாணி செய்கிறதுக்கு நான் 5 எக் எடுத்துக்கிறேன். இந்த எக்கை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. பாயில் ஆனதும் இந்த எக்கை ஒரு கத்தி வச்சு லைட்டாட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கட் பண்ணால் எக் உடஞ்சிரும். அதனால் லைட்டாக கட் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது தனியாக எடுத்து வச்சதும் நம்ம அடுப்பில் கடாய் வைத்து அந்த கடாய் சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் லைட்டாக சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விடணும். மிளகாய் தூளோட ஸ்மெல் தெரியாத அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விடணும். அது ஓரளவு வதங்கினதும் நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருந்த எக்கை ஒவ்வொரு எக்காக இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே 5 எக்கு பாயில் பண்ணியிருக்கோம். அந்த 5 எக்கையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எக்கு உடையாத அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுக்கணும். அதே டைமில் நமக்கு எல்லா எக்கிலையுமே இந்த மசாலா பட்டிருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து வேறொரு அடுப்பில் நம்ம குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சு அதில் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணதும் நம்ம அடுத்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நெய்யும் ஆயிலும் சேர்த்து செய்யும்போது பிரியாணி டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு குக்கரில் அடி பிடிக்காது. அடுத்து நான் இதில் மசாலாவுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பெருஞ்சீரகம் இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். இது ஓரளவு நல்லா பொரிந்ததும் நம்ம 2 ஆனியனை நேராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியனை நல்லா வதக்கணும். நல்லா பொன்னிறமாக வரது வரைக்கும் வதக்கணும். ஆனியன் நல்லா வதங்கி வந்தால் தான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நமக்கு ஆனியன் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. நான் இதில் 3 பச்சை மிளகாயை நேராக கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கணும். அடி பிடிக்காத அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 தக்காளியை கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதும் அதை நல்லா நம்ம வதக்கி விடணும். நம்ம வதக்கி விடும்போது தான் அது நல்ல ஒரு ஜூஸி மாதிரி கிடைக்கும். இந்த டொமேட்டோ எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கி விடுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். இது வதக்குனதும் நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக போதுன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூனே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், அடுத்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், அடுத்து கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி இதை நல்லா நம்ம வதக்கி விடலாம். ஏற்கனவே இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விடணும். அடுத்து நான் 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். அதுக்கு நான் 2.25 கப் அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம ஏற்கனவே சேர்த்த மசாலா இதெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. நான் அந்த அரிசியை கழுவி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இனி இது நல்லா கொதித்ததும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த ரைஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இனி ரைஸை இது கூட ஆட் பண்ணதும் மேலோட்டமாக கிண்டி விடுங்க. அரிசி உடையாத அளவுக்கு கிண்டி விடணும். அரிசி உடைஞ்சதுன்னா சாதம் நல்லா இருக்காது. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு நீங்கள் டேஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு கம்மியாக இருந்தால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இந்த பவுலுக்கு 3/4 பவுல் நான் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு அதை லைட்டாக கிண்டி விடுங்க. ஓரளவு கொதி வந்ததும் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம்ல முட்டை, அந்த முட்டையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். முட்டையெல்லாம் ஆட் பண்ணதும் அதை லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. ரைஸும் உடையக்கூடாது, முட்டையும் உடையக்கூடாது. அந்தளவுக்கு லைட்டாக அதை கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டதும் நம்ம இனி குக்கரை மூடிடலாம். குக்கர் மூடினதும் அதில் லைட்டாக ஆவி வந்ததும் நம்ம இதில் விசில் போட்டுடலாம். விசில் போட்டதுக்கப்புறமா இது ஒரு 2 விசில் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அதிகமாக விசில் வச்சுருந்திங்கன்னா சாதம் நல்லா குழஞ்சிரும். எக்கும் ரொம்ப பாயில் ஆகிடுச்சுன்னு நல்லா இருக்காது. நமக்கு விசில் வந்ததும்
ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம வந்து அந்த சூடெலாம் போனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நமக்கு எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குதுல்ல. இனி நான் வந்து கொஞ்சமாக ஒரு ஆனியன் கட் பண்ணி அதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் லைட்டாக பிரியாணி மேலே சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா விட்டுருங்க. இதை லைட்டாக இதுக்கு மேலே தூவிக்கலாம். இப்போ நமக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இனி இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இனி இதை நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு சர்வ் பண்ண வேண்டியதான். இது கூட தயிர் உள்ளி சேர்த்து அப்பளம் சேர்த்து நம்ம சாப்பிட்லாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த சேனலில் ஷேர் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.